என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ங்கிற சப்ஜெக்டினுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா Day 1, Day 2, Day 3 3 நாளைக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தேன். அது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளத்தில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Day 4க்கு உண்டான சேலஞ்ச் 4th யூனிட் எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் 2 தொகை எண் கணிதம் வந்து 2ன்னு சொல்லி தமிழில் கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கோட வந்து பார்த்திங்கன்னா 4th யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முடிச்சுட்டு இது எல்லாமே வந்து போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே 4th யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியான யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் கொடுக்கக்கூடிய சம்ஸை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். பெர்னாலிஸ் ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். பாருங்கள், இன்டெக்ரல் UdV ஈக்குவல் டு UVன்னு 3 தடவை எழுதுவோம். UV எழுதுவோம். அதுக்கடுத்து ஃபார்முலா நம்ம எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம்? மைனஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து ஆல்டர்னேட்டிவ் சைன் ப்ளஸ், அதுக்கடுத்து என்ன மைனஸ், அடுத்து வந்து எக்ஸெட்ரா. இந்த UV நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இங்கே வந்து U டேஷ், இங்கே வந்து U டபுள் டேஷ், இங்கே V1, இங்கே வந்து V2. அப்போ ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் UdV ஈக்குவல் டு UV மைனஸ் U டேஷ் V1 ப்ளஸ் U டபுள் டேஷ் V2 மைனஸ் எக்ஸெட்ரா. இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா. இந்த சம்ம வந்து கேட்கும்போது இந்த ஃபார்முலா எழுதினீங்கனாலே நீங்கள் இதுக்கு வந்து இன்னும் 1 மார்க் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ட்ரோ வீடியோலையும் நான் பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன். இது நீங்கள் மறக்காமல் வந்து இதே மாதிரி எழுதிட்டு இது பார்த்தீங்கன்னா U டேஷ் U டபுள் டேஷ் U ட்ரிபிள் டேஷ்ங்கிறது என்னென்னா டிஃபரன்சியேஷன் வந்து குறிக்குது. V1 V2 V3னா இன்டெகிரேஷன் பண்ணணுங்கிறது அது வந்து குறிக்குது. சரிங்களா? இப்போ இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மார்க்காவது கிடைக்கும். சரிங்களா? எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும், பெர்னாலிஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும் தரமாட்டாங்க. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட்னு சொல்லி நம்ம எதில் ஒரு 5 சம் கொடுத்துருக்கேன். log x, x log x, x square log x, x cube log x, x power n log x. இந்த மாதிரி log x ப்ராப்ளத்தை மட்டும் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் தான் போட முடியும். அது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் மட்டும் சால்வ் பண்ணிடுங்க. அந்த log x ப்ராப்ளம் தவிர வேறு எது வந்தாலும் சரி, sin x, cos x, வேறு எந்த சம்ஸ் வந்தாலும் சரி, e power x அந்த மாதிரிலாம் எந்த சம்ஸ் வந்தாலுமே அதை வந்து நம்ம பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இன்றைக்கி Day 4க்கு உண்டான என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஓரியன்டான சம்ஸு, அதாவது e power மைனஸ் எக்ஸுங்க. பாருங்கள், எவாலுவேட் தமிழில் வந்து மதிப்பிடுன்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல்னா e power xன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், இன்டெக்ரல் x e power x dx. அடுத்து பாருங்கள், இன்டெக்ரல் x e power மைனஸ் x dx. மூணாவது ப்ராப்ளம் இன்டெக்ரல் x e power 2x dx. நாலாவது ப்ராப்ளம் இன்டெக்ரல் x e power மைனஸ் 2x dx. அஞ்சாவது ப்ராப்ளம் இன்டெக்ரல் x e power 3x dx. ஆறாவது ப்ராப்ளம் இன்டெக்ரல் x e power 4x dx. ஏழாவது ப்ராப்ளம் இன்டெக்ரல் x e power 6x dx. எட்டாவது ப்ராப்ளம் இன்டெக்ரல் x e power மைனஸ் 5x dx. 9th சம் வந்து இன்டெக்ரல் x e power மைனஸ் 7x dx. 10th சம் வந்து இன்டெக்ரல் x e power nx dx. நம்பருக்கு பதிலாக வந்து ஜென்ரலாக கேட்டாங்க. அடுத்த 11th சம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் e power x dx. இந்த சைடு எல்லாமே எக்ஸ் உண்டானது வச்சு எழுதியிருக்கேன். இங்கே எல்லாமே வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு உண்டானது எழுதியிருக்கேன். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவரில் பார்த்தீங்கன்னா e power ப்ளஸ் எக்ஸ் வருது பாருங்கள். இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் வருது, இங்கே வந்து என்ன மைனஸ் எக்ஸ். இந்த மாதிரி தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16th கொஸ்டின், 17th கொஸ்டின், 18th கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயரில் வருது. இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துங்க. அடுத்து வந்து nth டேர்மில் வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபில் வர மாதிரி கொடுத்துருக்கேன். இது என்னென்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த 26th ப்ராப்ளம் வந்து இன்டெக்ரல், இது வந்து எக்ஸ் கியூப், இது வந்து எக்ஸ் கியூப் e power nx dx. இந்த ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கூடிய ப்ராப்ளத்தை வந்து நான் சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து நோட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்தை இங்கே வந்து நான் நம்பர் தான் மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயம் வந்து எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம Day 2ல் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? sin x
யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தோம். டே 3ல் cos x யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ டே 4 வந்து e power x யூஸ் பண்ணி வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு வந்து sin xலேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும், cos xலேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும், e power xலேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? அப்போ வந்து கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஒரு 5 சம் கொடுத்துடலாமா, அதிலிருந்து ஒரு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? இப்போ இன்றைக்கோட யூனிட் 4 உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த கிளாஸஸ்லேருந்து நான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வேறு யூனிட்டை தான் நம்ம போக போகிறோம். சரிங்களா? இந்த 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 சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னென்னா இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.